கேள்வி கேக்குறீங்க பதில் சொல்லல. நீ தான விஜய் பத்தி பேசுற. நீ பேசுறன்ற. நான் தான் நீங்க பேசிட்டு இருக்கேன். திரும்பத்துல ஓட்டான். நான் தான் நீங்க பேசிட்டு இருக்கேன். நீ ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு. நான் ஓடுற. நான் வைன்சாப் குடிக்க வந்தேன். வைன்சாப் குடிக்க வந்துச்சு. இந்த கதை ஷட்டரை உடைக்கிறது, மாடி மேல போய் மத்த வீட்டு அட்டகாசம் பண்றது, எல்லாம் குடிக்கிறது. என்ன அட்டகாசம் பண்றீங்க? இவனுங்க வந்து பாதுகாப்பு இல்ல, இடம் இல்ல, இடம் இல்ல, இடம் இல்லன்றீங்களே. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை யார் கேட்டா? சரியா ஒத்துங்க முதல்ல. நீ இப்போ அந்த வீடியோலயே வந்து விஜய் சொல்லியிருக்காரு, அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்க வந்து இடங்களை சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருந்தோம். என்ன மக்கள் சேஃப்டி இடம் அது? சரி, நீங்க கேட்டீங்களே லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனவன் அந்த உழவர் சந்தேகம், அங்க மக்கள் சேஃப்டியா இருந்திருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. 5000 பேர் கூட நிக்க முடியாது. டிஎம்கே அரசு ஏதோ பார்த்து, யோ நான் அந்த 2 சின்ன சந்தை கேக்குறீங்க, அது கேவலமான சந்தையாதா? எடப்பாடி இங்க நத்தினாரு, இந்த இடம் கொஞ்சம் அதை விட பிராடா இருக்கு, வேண்டாம் இதுல நத்திக்கோங்க. யார் சொன்னா? டிஎம்கே சொல்லிச்சு. ஆனா இப்ப அதை படியை தூக்கி அப்படியே போடுறீங்க அந்த மேல. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரௌட் வரும்னு தெரியும்ல, மீட்டிங் நடத்துனாங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா, சார் எங்களுக்கு படையெல்லாம் வந்துடும், 1 லட்சம் பேர் கிட்ட வந்துருவாங்க, எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தெல்லாம் பத்தாது, பெரிய மைதானமா கொடுங்க, பெரிய ஓப்பன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்போ நீ பழி சொல்லியிருக்கலாம். இதே டிஎம்கே, சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க, உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன், ஒரு சூப்பர் இடமா தரேன், அங்க நடத்துங்க சார்னு சொல்லியிருந்தா இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருப்பானுங்க? ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பயமா? எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா? ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா? கேட்க மாட்டானுங்கன்றியா? கண்டிப்பா கேட்பானுங்க. கண்டிப்பா கேட்க. இதே பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது, அந்த மண்டபத்து ஏங்க ஃபர்ஸ்ட் அது கட்சியோ கிச்சியோ, ஃபர்ஸ்ட் தாவேக்கா ஒரு கட்சி கிடையாது, ஒரு ரசிக பட்டாளம், அது அவ்வளவுதான். உண்மையாலே அவனுங்க அணில் குஞ்சுகள் தான். ஒழுக்கம் கிடையாது. எவனா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தன், எவனா ஒருத்தன், யோ விஜய் நான் 41 பேர் செத்து போயிருக்கான், நீ ஒரு வார்த்தை ஒரு சாரின்னு கேட்கல, நீலாம் ஒரு மனுஷனை யான் எவனா ஒருத்தன் கேட்டானா? யோ விஜய் 7 ஹவர் நீ லேட்டா வந்த, ஒரே ஒருத்தன் லேட்டா வந்தனாலதான் இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு ஒரு காரணமா மாறி இருக்கு. எவனா ஒருத்தன் கேட்டானா? ஒரே ஒருத்தன் காட்டுங்க. 8:45 மீட்டிங்னு சொல்லிட்டு யாரு? விஜய் நியூஸ்ல எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல 8:45 நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார், இததான் போட்டாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பினாரு? 8:45. அப்புறமா எப்படி 8:45 உரையாற்றுவாரு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கூட்டத்தை கூட்டணும், கும்பலை காட்டணும். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கோ கும்பலை காட்டுறதுக்கோ மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர். யாரால? யாரால? டிஎம்கே வந்து விஜய் 2 மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி 8 மணிக்கெல்லாம் உங்களை வர வச்சு. அதான் கேக்குறேன். அந்த 8:45 அவன் எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான்? நைட்டு 12 மணில இருந்து. அதுல ஒரு சின்ன பையன் லேடிஸ்லாம் வர. இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன பையன் பேசுறான், ஒரு நிருபர் கேக்குறாரு, தம்பி தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சொல்றியேப்பா, சாப்பாடு சாப்பிட்டியாப்பானா? எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்லைன்னா, எனக்கு விஜய் தான் முக்கியம். தளபதியை பார்த்தா போதும். எது எங்க போகுது இந்த ஜெனரேஷன்? எங்க போகுது? சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், சாப்பாடு முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான். இது எங்க போய் விளங்கும்? நீங்க சொல்லுங்க. கேடு ஒரு 8:45 2:45 வராரு விஜய். எத்தனை மணி? 2:45 வராரு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 7 ஹவர். ஏன் 7 ஹவர் ஆச்சு? இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் 2 ஹவர்ல சல்லுன்னு போறீங்களே. எப்படி சார் போனீங்க? எப்படி சார் போறீங்க? பைக்ல போனாங்க. 2 ஹவர்ல போனாங்க சார். நீ நடுவுல 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 வா. இங்க நின்னு கொஸ்டின். நடுவுல வா. இங்க நடுவுல வா. இங்க நடுவுல வா. இங்க வா. வா போன் பேசாத நீ. கோபி நடுவுல வா. நடுவுல வா. இங்க இங்க நடுவுல வா. ஒரே நிமிஷம் நடுவுல வா. இங்க நடுவுல வா. ஏற்கனவே 3 பைட் கொடுத்தன வந்திருக்கேன். சூப்பரா கொடுத்தீங்க. வா. அறிவார்ந்து. ஏய் நான் சொரி விடுவேன். கைய வைக்காத. சொரி சொரி. இங்க பாருங்க. நான் எல்லாம் பேசணும். சொரி. தற்குறி. தற்குறி நம்பர் 1 தற்குறி. தற்குறி யார் தெரியுமா? யார் இப்ப யார்? 200 காசு நக்கி போயிடுறாங்க. இவனுங்க யாரு குஞ்சிகள்? இங்க இருக்கிற பல இங்க இருக்கிற பல சேனல்ல இவனுங்களே உருவாக்கி யாரு பேசிட்டு இருக்காங்க? பாரு நான் நியூஸ்ங்களா 200 ரூபாய். யார் 200 ரூபாய்? சரி இப்போ நீ கேள்வி கேளு. நீ கேள்வி பதில் சொல்லு. பா ஒரு கேள்வி. ஏய் ஜூம் பண்ணா. ஃபுல் ஜூம் பண்ணா. வா. டில்லு வா. டில்லு வா. கேள்வி கேளு. கேள்வி கேளு வா.
கேள்வி கேளுவா. பைக்ல போ, கார்ல போ, கேளு. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நீ கேள்வி கேட்கணும், இப்போ நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் இவங்க யாரு கேளுங்க. யாரு யாரா வேணாலும் இருக்கட்டும், கேள்வி கேளுவா. நீ பாரு. அவரே காட்டுங்க. கடைசி 70-75 வருஷமா இந்த திமுக ஆளுது. சரி. ஆமாப்பா. 41 பேர் செத்து போனாங்களா? மீட்டிங் நடந்து கட்சி மீட்டிங் செத்து போனாங்களா? பதில் சொல்லுவா. செத்து போனாங்களா? சரி, கொஸ்டின் கேளு. கொஸ்டின் கேளு. கொஸ்டின் கேளு. இத்தனை ஏங்க மக்கள் வெள்ளங்க, மக்கள் வெள்ளமா? மக்கள் வெள்ளம் எப்படி வந்துச்சு சார்? மக்கள் வெள்ளம் எப்படி வந்துச்சு? பொதுமக்கள் கேட்கறாங்க, பதில் சொல்லு. பொதுமக்கள் பதில் சொல்லு. அவர் எங்க இருக்கிறாரு? லேட்டா நீ ஏன் வந்த? எல்லாரும் காட்டுங்க. கேமரா ஜூம் பண்ணுங்க பா உங்களுக்கு. ஏன்னா இவன மாதிரி தான் நிறைய பேர் சுத்தி இருக்காங்க டிவில. நான் தெரிஞ்சு பேசுறேன். நியூஸ்ல எல்லாம் 8:45 வருவாங்க போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? ஏம்பா? நியூஸ்ல 12 மணிக்கு வந்தாரு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? ஏம்பா வந்தா? எத்தனை மணிக்கு வந்தாரு? 7 hour late ஆகுது. ஏன் வந்தா? 7 hour late. பதில் சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லு. எப்படி கூட்டம் வரமா? ஓ, வெள்ளமாப்பா. வெள்ளமா? இங்க நல்ல தலைவனுக்கு நல்ல தலைவனுக்கு இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வருவான். ஏய் நல்ல தலைவன். இவர்களை போல நக்கி பொடிச்சு கூட்டம் கிடையாது. விஜய் அணில் குஞ்சுகள் இதெல்லாம். அணில். பதில் சொல்லு. கேள்வி கேளு. நீ பதில் சொல்லு. எங்க வர? அத பாரு. கேள்வி ஏய் கேட்கணும் பாத்தியா? ஏம்பா? ஏய், ரவுடிஸ் இதெல்லாம். ரவுடிஸ். இது பாருங்க, ரவுடிஸ். ஏய், சொரிவாரு போல. என்ன டவுட்? கேள்வி கேளு. ஏங்க சொரிவா. கேள்வி கேளு. கேள்வி கேளு. கேள்வி கேளுப்பா. கேள்வி கேளு. தம்பி பதில் கேள்வி சொல்லு. கேளுங்க. நீ கேள்வி கேக்குற இப்போ. ஒரே நிமிஷம். கேள்வி தெரியும் பதில் தெரியுமா? கேள்வி கேளு. நாங்க கேட்டது அனுமதி கிடையாது 2 இடத்துல. அது இல்ல, இல்ல, இல்ல. ரெண்டு இரா. ரெண்டு இடத்துல. ஒரே நிமிஷம். இருப்பா, எல்லாம் பார்த்தோம். ஆப்பா. உழவர் சந்தையோ லைட் ஹவுஸ் உள்ளே சொந்த ரெண்டாவது தான். லைட் ஹவுஸ் 1.5 லட்சம் 60,000 பேர் நிக்கிறோம். முதல்ல முடிவு பண்ணாங்க. இப்ப நான் புதுசா ஏன் கொடுக்கல? ஏம்பா? என்ன இந்த இங்க தான் பேசிட்டு ப்ரூஃப் இருக்கேன். காட்டுமா? இது சரி. 1 லட்சம் ஏக்கர் எங்கேயா கேட்டாங்க? நான் ப்ரூஃப் காட்டுமா? அவங்க மாவட்ட செயலாளர் கேட்டதே 2 பிளேஸ். லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை. பதில் தான் சொல்றேன். ருசியானந்தை கேட்டுக்கோங்க. ஓகே இந்த ருசியானந்தை கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? ஆட்சி அதிகாரமா? ஒரே நிமிஷம் இரு. நீ பதில் சொல்ற. தம்பி, நான் பதில் சொல்றேன். நீ அந்த பக்கம் வந்து என்ன எல்லாருக்குள்ள முக்கியமான யாருன்றது தெரிஞ்சு போச்சு. யாரு ஜஸ்ட் யாரு? போக கூடாது. பதில் சொல்ல நிக்கணும். இங்க ஓடக்கூடாது. நான் விஜயோட ரசிகர் கொஞ்சம் தொண்டை நானு. தொண்டை. ஒண்ணுமே இல்ல. தொண்டை ஒரே நிமிஷங்க. இவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க, நான் பேசுறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால பாருக்கு வந்தாரு. சரி. பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதியை பத்தி பல பேரை பத்தி விமர்சனம் பேசிட்டு இருக்கே, நீ தானே அதுன்னு கேட்கல. என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி அதெல்லாம் நான் இல்ல தம்பி ஓட்டாப்பல. யாரு? நானு. இல்ல யார்? நீ தான் வளசரவாக்கம் ஜெயிச்சு வந்து குடிக்க வந்த. நாங்க யாராரு ஃப்ரெண்டு? ஜூம் பண்ணுங்க. இது மைக் எங்க யாரு ஃப்ரெண்ட் சொல்லு. ஏப்பா எனக்கு பாரே ஃப்ரெண்டு பா. பார் ஃப்ரெண்டு பா. என்ன கதை? 41 கதை வாயா. 41 கதைக்கு இதுதான். தைரியம் உள்ள ஆம்பளை கேக்குற பதில் சொல்லல. நீ தானே விஜய் பத்தி பேசுற. நீ பேசுறான்ற. நாங்க நீ தான் பேசிட்டு இருக்க. திரும்ப ஒருத்தல ஓட்டான். நாங்க நீ தான் பேசிட்டு இருக்க. ஏய், நீ என்ன பண்றீங்க? நீ ஒரு ஜூம் பண்ணு. ஆமா நீ ஓடுற. நான் ஒயின் ஷாப் குடிக்க வந்தா. ஐன் சாப் குடிக்க வந்துச்சு. இந்த கதை மாவட்ட செயலாளர் அண்ணன் தொடர் யாருமே தனியா வரும். நாங்க சண்டை போட மாட்டோம் தம்பி. நாங்க ரவுடி இல்ல தம்பி. நாங்க ரவுடி இல்ல. பேசுவோம். விஜய கூட்டமா நாங்க சண்டை போடுறோம்.